உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய சிலுவை தியானிக்கிற நாங்கள் அந்த சிலுவையினால் வருகிற விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்று போகும்படியாய் கிருபை தாரும். வாழ்நாளிலே நீர் எங்களுக்கு தருகிற நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீர் அதை கொண்டு செய்ய வேண்டிய கிரியை உங்களுடைய வாழ்விலே செய்வீராக. திருவார்த்தையானது ஆவியும் உண்மையாய் கருப்புள்ள பட்டயத்தை, எந்த கருப்புள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தை சரியாய் விதைக்கும்படியாக அடியனுக்கு பலன் தாரும். உம்முடைய பிள்ளைகள் அதை சரியாய் கிரகிக்கும்படியான நல்ல இருதயத்தை தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பயன்படும்படியாக கனி கொடுக்கும்படியாக விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்காக எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் வெளிப்படுவதாக. கேட்கிற உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும், சமாதானம் அடையட்டும், விடுதலை பெறட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை பொறுக்கி போட நினைக்கிற எல்லா விதமான இவனின் அதிகாரங்கள் சத்துருடைய போராட்டங்களை நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளிலே உண்டாவதாக. இந்த மாதம் நமக்கு சிலுவை தியான நாட்களாக காணப்படுகிறது. சிலுவை என்று சொன்னால் என்ன என்பதை நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நம்மேல் வைக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமக்க வேண்டும், அது ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும் என்று நாம் வேத பாடத்திலே பார்த்தோம். இந்த நாளிலே சிலுவை என்று சொல்லக்கூடியதிலே 4 மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். ஒரு சிலுவை என்று சொல்லும் போது அது கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளம். நாம் எங்கே பார்த்தாலும் ஒரு சிலுவையை பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு அடையாளத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. சிலுவையிலே காணப்பட்ட சிலுவையிலே காணப்பட்ட மகத்துவங்களை 4 மிக முக்கியமான காரியங்களாக நான் வைத்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்விலே எவைகள் உங்களுக்கு தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அவைகளை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அது எனக்குள்ளது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், அது பிறருக்கென்று விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? தம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் நான் இந்த ஒவ்வொரு மாதத்தையும் 4 அல்லது 5 மிக முக்கியமான வாரங்களாக குறித்து உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறேன். முதல் வாரம், 2ஆம் வாரம், 3வது வாரத்தை நான் விடுதலை ஆராதனையாக ஞாயிறாகவே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்று சொன்ன ஒரு மேய்ப்பனுடைய மிக முக்கியமான பணியிலே வந்து அந்த மேய்ப்பனுக்கு கிடைக்கக்கூடிய மந்தையானது அது ஆரோக்கியம் உள்ளதாக வாழ வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மேய்ப்பன் விரும்புகிறான். மேய்ப்பன் ஆடுகளை வளர்க்கும் போது அங்கே அந்த ஆடானது நல்ல நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் அது கனி கொடுக்க முடியும், அது வேலை செய்ய முடியும். ஒரு மந்தையிலே ஒரு ஆடு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த ஆட்டை குறித்த கரிசனை அந்த மேய்ப்பன் மேல் எப்பொழுதும் இருக்கும். நன்றாக இருக்கிற ஆடுகளை காட்டிலும் ஒரு ஆடு எங்கே நோயோடு இருக்கிறதோ அந்த நோயுள்ள ஆடை பார்க்கும்போது எப்பொழுதும் அவனுக்கு நினைவு இருக்கும், அந்த ஆடு நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் இங்கே போனால் அதற்கு மருந்து கொடுக்க வேண்டும், அதற்கு சரியான தண்ணீர் கொடுக்க வேண்டும், அதற்கு சரியான ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். எனவே 3வது வாரத்தை நான் விடுதலையின் ஆராதனையாக வைத்திருக்கிறேன். இந்த வாரம் 4வது வாரம் சுவிசேஷத்தின் ஆராதனை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஆராதனையாக நான் தெரிந்திருக்கேன். எதுக்காக சொன்ன, விடுதலை பெற்றால் மாத்திரம் போதாது, அந்த ஆடானது கனி கொடுக்க வேண்டும், அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அது பால் கொடுக்க வேண்டும், அது அந்த
மேய்ப்பனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறபடியினாலே இந்த நாளை 4வது மாதத்தை சுவிசேஷ கூடுகையாகவே நான் அதை அடையாளப்படுத்த இருக்கிறேன். அதன் மூலமாக இன்றைக்கு சிலுவையின் மூலமாக நாம் தியானிக்கக்கூடிய தியானம் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை உருவாக்கும். முதலாவதாக சிலுவையில 4 கால்கள் உண்டு. தலைப்பகுதி, வலதுகை பாகம், இடதுகை பாகம், கால் பாகம். இதுல 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு சிலுவை என்று சொன்னால் என்ன? அது கிறிஸ்தவத்தின் அடையாளம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்ன, இதற்கு முந்தைய காலங்களிலே நாம் ஏன் கோயில்களிலே, திருச்சபைகளிலே சிலுவையை உயர்த்தி பிடித்திருக்கிறோம்? அநேகருக்கு தெரிவதில்லை. சிலுவை ஏன் நம்முடைய ஆலயத்திற்கு மேலாக வைக்கப்படுகிறது? சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சாபமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை ஒரு குற்றவாளி கொலைக்களத்திற்கு அடையாளம். சிலுவை என்பது பாவம் செய்தவனை தூக்கி போடக்கூடிய அடையாளம். ஆனால் அந்த சிலுவை ஏன் திருச்சபைக்கு மேலாக வைக்கப்படுகிறது? திருச்சபையின் மேலே ஏன் வைக்கப்படுகிறது? யாராவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நான் அந்த வேதத்தை தியானிக்கும் போது திருச்சபைக்கு மேலே ஒரு சிலுவை ஏன் வைக்கப்படுகிறது? அது பிறருக்கு இங்கே ஒரு ஆலயம் அல்லது ஒரு திருச்சபை, கிறிஸ்துவனுடைய அடையாளம் இங்கே காணப்படுகிறது என்பதற்கு அச்ச அடையாளமாக வைக்கப்படுகிறது. நான் சிறுவயதிலே ஒரு ஆலயத்தின் மேலே அவர் கோபுரத்திற்கு மேலாக ஒரு சிலுவையை அவர்கள் ஸ்தாபனம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையை பார்த்தேன். இப்பொழுது அதை நினைத்தாலும் எனக்கு கைகாலெல்லாம் நடுக்கம் வரும். சிலுவை 150 கிலோவுக்கு மேலாக உண்டு. கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலாக சிலுவையின் அந்த முகப்புக்கு மேலாக சிலுவை நிலைநிறுத்தப்படுகிறது. இப்பொழுது மாதிரி இல்லை. அன்றைக்கு கயிறுகளை கட்டி மேலே ஒரு சைடு எடுப்பார்கள். அந்த சிலுவையை மேலே தூக்கி கொண்டு போய் அதிலே நிறுத்த வேண்டும். அந்த கூம்பு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது நான் போனாலும் அது ஏற்றப்படுகிறது பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி என்று சொன்ன, சிலுவையை மேலே கொண்டு போய் விட்டார்கள். சுற்றி நின்று அதை ஸ்தாபனம் பண்ணும்படியாக சுற்றி ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மேலே போன சிலுவையை இவர்களால் தூக்கி அதை நிலைநிறுத்த முடியவில்லை. அந்த பள்ளத்திலே வைக்க முடியவில்லை. சிலுவை அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிற ஜனங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? சிலுவை ஸ்தாபிக்க வேண்டிய நேரத்திலே சிலுவையில் அந்த இருந்த ஜனங்கள் எந்த சைடில் திரும்பினாலும் அவர்களோடு சேர்த்து தள்ளிவிடக்கூடிய பலமான சிலுவை அது. 150 கிலோவுக்கு மேலாக உண்டு. சிலுவையை மேலே போய் ஸ்தாபனம் பண்ணுகிற இடத்திலே சிலுவை ஆடிக்கொண்டிருக்கிறது. சிலுவையோடு கூட ஜனங்களும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கீழே இருந்து பார்த்தா இன்றைக்கு அங்கு நின்று 7 பேர் 8 பேர் எல்லாரும் சமாதி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பார்த்தாலே இப்பொழுது எனக்கு நடுக்கம் வரும். அவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை. சிலுவை ஒருக்கு அங்கே சாயும், ஒருபுறம் இங்கே சாயும். நினைத்தார்கள் நாம் 7 பேராக நின்று இதை சாதித்து விடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் கட்டியிருந்த சாரமும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையை சுற்றி கட்டியிருந்ததில் வெளிப்பக்கத்தில் அவர்கள் எந்த விதமான தடையும் வைக்கவில்லை. வெறும் பலகையை மட்டும் அப்படியே சுற்றி போட்டு அதன் மேலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலுவை அங்கே சாயும் போது அந்த 3 பேரும் அங்கே சார்ந்ததாக இருக்கிறார்கள். சிலுவை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சிலுவையோடு சிறுக்கில் விழுந்தா என்ன ஆகும்? இந்த பக்கம், அதை தாண்டி இந்த பக்கத்துல 4 பக்கம் ஜனங்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. கடைசியாக எல்லாருடைய கூக்குரல் கீழிருந்து மரண ஊலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படியோ ஒரு வழியாக அதை நேராக்கி சிலுவையை அந்த பள்ளத்துக்குள்ளே அமிழ்த்தினார்கள். பெருமூச்சு விட்டார்கள். எவ்வளவு பாடுபட்டு அந்த சிலுவையை அதில் நிறுத்தினார்கள் என்பதை கண்ணால பார்க்கும் போதுதான் தெரிந்தது. ஒரு சிலுவை நிறுத்தப்பட்டிருப்பது எத்தனையோ பேருடைய உயிரின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எளிதாக சொல்லுகிறோம், ஒரு சிலுவை ஆலயத்தின் மேல் நிறுத்தப்படுகிறது. எவ்வளவு தூரம் உயரத்திலே சிலுவை வைக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் பிரயாசம் அங்கே உண்டு. ஒரு சிலுவையை ஏன் அடையாளமாக ஸ்தாபிக்கிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் கவனமாக உற்று பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் அதற்கு எவ்வளவு பயபக்தியாக நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே காணப்படுகிறது. இங்கே என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். மிக முக்கியமாக ஒரு சிலுவை அங்கே தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய திருச்சபைகளின் மேலே ஒரு சாபமான சிலுவை அங்கே தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன? தூரத்திலிருந்து ஜனங்கள் பார்ப்பார்கள். இங்க நம்ம எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். இரவு நேரங்களில நம்ம மாடியில இருந்து பார்த்தா தெரியும், அங்கங்கே சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை எதற்காக? இரவு நேரங்களிலே தூக்கமில்லா
கஷ்டப்படுகிற ஜனங்கள், எல்லா விதமான வியாபாரங்களுக்குள்ள கிடக்கிற ஜனங்கள், இரவு நேரத்தில் வீட்டிலே வந்து எனக்கு இன்றைக்கு நல்ல தூக்கம் இருக்குமா என்று நினைக்கிற ஜனங்கள் அநேகர் அந்த வெளியே மாடியில வந்து பார்த்து சிலுவையை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றிருக்கிறதை கண்டிருக்கிறேன். நானும் அனுபவித்திருக்கிறேன். நெருக்கப்படுகிற நேரங்களிலே சிலுவை தான் தஞ்சமாக இருந்தது. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இவர் ஏதோமை சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இவர் நேர வழியாக நடந்து வந்தவர் சிவந்த சமுத்திரத்துக்காக திரும்ப நடக்கிறார்கள். இப்பொழுது வழியிலே அவர்களுக்கு வேதனைகள் வந்தவுடனே அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். மோசேயை பார்த்து முறுமுறுத்தவுடனே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அங்கே வருகிறது. ஆண்டவரிடத்திலே போய் மோசே முறையிடுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொல்லவா கொண்டு வந்து? தண்ணீர் இல்லை, அப்பமில்லை, ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், சாக கிடக்கிற நேரத்திலே நீர் ஏன் இதை செய்தீர் என்று ஆண்டவரிடத்திலே போய் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ ஒரு கோலிலே மாட்டி வை. ஒரு வெண்கல சர்ப்பத்தை கோலிலே மாட்டி வை. யார் யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பானோ அவன் பிழைப்பான் என்று சொன்னார். யார் யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார் என்ற அடையாளமாக நம்முடைய திருச்சபைகளின் மேலே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு உண்டு? ஏதோ வரும் சிலுவை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே எழுதப்பட வேண்டிய ஒரு எண்ணம் என்னன்னா, உள்ளத்துக்குள்ள எழுதின சிலுவை சும்மா ஸ்தாபிக்கப்படவில்லை. நோக்கி பார்க்கிறவன் ஜீவன் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த கொம்பின் வைக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவனை ஆண்டவர் விடுதலையாக்குனதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாமே நெருக்கப்பட்டு வறுமையாய் கிடக்கிற அன்பு சகோதரனே, வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போய் நெருக்கத்திற்குள்ளே கிடக்கிற சகோதரனே, சிலுவையை நோக்கிப்பார். அங்கே உனக்கு ஜீவன் உண்டு. அழிந்து போகிற ஆத்மாக்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக சேர்க்கும்படியாக இயேசுவின் சிலுவை திருச்சபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அனுமானமாக காணப்படுகிறது. யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களோ உங்களுக்கு ஜீவன் உண்டு. சிலுவையின் இந்த ஆலயத்துக்கு மேலாக ஒரு சிலுவை வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஆலயத்துக்கு உள்ளே ஒரு சிலுவை வைக்கப்படுகிறது. நம்ம ஆலயத்தில் பின்பக்கத்தில் சிலுவை தொங்குகிறது. எதற்காக? உள்ளே வருகிற ஜனங்களுக்கு இது தேவனுடைய ஆலயம் என்பதை பறைசாற்றும்படியாக அறிவிக்கப்படுகிறது. ஆரம்ப காலங்களிலே திருச்சபைக்கு முன்பாக சிலுவை நாட்டப்பட்டது. நீங்க பார்த்தா தெரியும். நீங்க திருவிதாங்கோடு இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே தோமையார் உருவாக்கின அந்த 6.5 பள்ளி, அந்த 7.5 பள்ளி, அரை பள்ளி என்று சொல்லக்கூடிய திருவிதாங்கோடு பள்ளிக்கு முன்பாக போனீங்கன்னா அங்க சிலுவை நாட்டப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தோம்னா தெரியும். ஏறுகிற இடத்துல சிலுவை உண்டு. எல்லா ஆசி கோயில்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மோசேயுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பொற்கட்டுக்குட்டியை உண்டாக்கி அதற்கு வழிபாடு நடத்தினார்கள். எங்கே? அந்த பாரம்பரிய கோயில்களில் நீங்கள் போவீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு முன்ன ஏறின உடனே என்ன இருக்கும்? நந்தி வைத்திருப்பார்கள். இதற்கடையாளம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாக செய்த விக்கிரக ஆராதனை அதற்கு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை வைக்கப்பட வேண்டிய இடத்துல, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நந்தி உட்கார்ந்து இருக்கிறது. நீங்க வந்து இந்த இந்து கோயில் நீங்க பார்த்தா தெரியும். பிராகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், கற்பகிரகம் இருக்கும். எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? ஆண்டவராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாடல். அங்கே ஆண்டவர் இருப்பதற்கு பதிலாக நந்திகள் உட்கார்ந்து இருக்கிறது. ஏன்? ஆண்டவரை விட்டு சத்ருவானவன் வெகு தெளிவாக ஜனங்களை அவன் திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஆயுதம் அது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திருச்சபைக்கு முன்பாக திருச்சபை பீடத்தண்டையிலே சிலுவை வைக்கப்படுகிறது. எதற்காக? நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழி அங்கே இருக்கிறது என்பதை அது பறைசாற்றும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை. நாம் இன்றைக்கு வாசித்தோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், நானே ஆடுகளுக்கு வாசல். இங்கே சிலுவை வைக்கப்படும் போது இது ஒரு திருச்சபை, ஒரு பாவத்தின் விடுதலை உண்டு என்று சொல்லி அறிவிக்கும்படியாக திருச்சபைக்கு முன்பாக சிலுவை
அடையாளம் வைக்கப்படுகிறது. எந்த பாவியானாலும் ஆண்டவரை தேடி வருவதற்கு அது ஒரு வாசலாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சிலுவை மேலாக வைக்கப்பட்டதற்காக ஜீவனற்ற மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக சிலுவை என்ற அடையாளம் மேலே வைக்கப்படுகிறது. திருச்சபை வாசலுக்குள்ளே ஏன் சிலுவை வைக்கப்படுகிறது? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும்படியாக ஆண்டவருடைய சிலுவை ஆலயத்துக்கு முன்பாகவும் ஆலயத்தின் பீடத்தின் முன்பாகவும் வைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கிறது என்று தெரியவில்லை. நம்முடைய செழிப்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக உலகம் எல்லாம் தேடி போகிறோம். அதை செய்து பார்க்கிறோம், இதை செய்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நிரப்புவேன். ஆலயத்துல மாத்திரம்தான் என்ன இருக்கு? சம்பூரணம் இருக்கு, பூரணம் இருக்கு. உங்க வேலையில ஒருவேளை பூரணம் இருக்கலாம், ஆனால் சம்பூரணம் ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரம் தான் உண்டு. ஆவியிலே விடுதலை, அது ஆத்மாவிலே விடுதலை, அது சரீரத்திலே விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. சிலுவை என்று சொல்லக்கூடியது சாதாரணமானதல்ல. அது ஆடுகள் உள்ளே வரக்கூடிய வாசலுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனே, வாழ்விலே வறுமை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்விலே செழிப்பில்லை என்று சொன்னால் நீங்க தேட வேண்டிய இடம் ஆண்டவருடைய திருச்சபைக்கு முன்பாக காணப்படுகிற சிலுவையை பற்றி கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவதாக, சிலுவை ஆடைகளின் மேல் வைக்கப்படுகிறது. முதலாவதாக சிலுவை மேலே வைக்கப்பட்டது. இரண்டாவதாக சிலுவை ஆலயத்துக்குள்ளே வாசலிலே வைக்கப்படுகிறது. மூன்றாவதாக சிலுவை நம்ம கல்லறை தோட்டங்களிலே வைக்கிறோம். எதற்காக வைக்கிறோம்? கல்லறை தோட்டங்களிலே எதற்காக வைக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, இந்த மனிதன் கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறான் என்பதை அடையாளம் காட்டும்படியாக அங்கே வைக்கப்படுகிறது. அதே போல செஞ்சிலுவை சங்கத்தினர் தங்களுடைய ஆடைகளிலே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார்கள். எதற்காக தெரியுமா? ஆண்டவர்கள் கட்டளை கொடுத்தார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், காணாமல் போன இஸ்ரவேலிடத்துக்கு போங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பிணியாளிகளை விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுடைய கட்டளையை தான் ஜனங்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கே ஆடைகளின் மேல் வைக்கப்பட்ட சிலுவையை நான் உங்களுக்கு பிரத்யேகப்படுத்த வேண்டும். உலகத்தின் பணி செய்யும்படியாக செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அந்த வாகனங்களிலும் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆடைகளிலும் அந்த சிலுவை அடையாளம் போடப்படுகிறது. காரணம் என்ன? இவர்கள் விடுதலையாக்க வந்தவர்கள், இந்த பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள், யுத்தத்திலே அடிபட்டு கிடக்கிற ஜனங்கள், இரத்தம் தேவையுள்ளவர்கள், எல்லா உதவிகளும் தேவையுள்ளவர்கள் என்று அபயமுடுகிற தேசத்திற்கு போகும்படியாக செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சரீரத்திலே சிலுவை அடையாளம் வைக்கப்படுகிறது. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, செஞ்சிலுவை சங்கத்தின் சிலுவை அணிந்து போகும்போது அது சமாதானத்துக்கு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எந்த நாடானாலும் சரி செஞ்சிலுவை சங்கத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும். அது எந்த தேசமானாலும் சரி, எந்த பாஷைக்காரனாலும் சரி, எந்த கோத்திரத்தானாலும் சரி, எந்த மதத்தினாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினருக்கு வழி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதனுடைய மிகப்பெரிய தாக்கம் என்று சொன்னால், இவர்கள் யுத்தத்துக்காக வரவில்லை, இவர்கள் அழிக்க வரவில்லை, இவர்கள் சமாதானத்துக்காக வருகிறார்கள் என்பதை அது பறைசாற்றும்படியாக செஞ்சிலுவை சங்கத்தினருக்கு ஒரு சிலுவை அடையாளம் போடப்படுகிறது. நாம் உதவி செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் உலகத்துக்காக. சிலுவை எதை பறைசாற்றுகிறது? பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது எப்படி? நம்முடைய சரீரத்தினாலே, நம்முடைய பிரயாசங்களினாலே, நம்முடைய கையின் வருமானங்களினாலே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையின் அடையாளத்தை நாடி வைக்கிறார். உலக மனிதனே, இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்திற்கு சேவை செய்வான் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளாகி நாம் எவ்வளவு சேவை செய்ய வேண்டும்? நம்முடைய வருமானங்கள் ஆண்டவருக்கு நேராக செலவு பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள் ஆண்டவருக்கு நேராக செலவு பண்ணப்பட வேண்டும். உங்கள் நேரத்தை என் ஆண்டவர் கேட்பவர் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய நேரத்தை நீங்கள் திருடக்கூடாது. அதுதான் இதனுடைய சாராம்சம். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் உண்டு. எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிறது? உங்கள் கையிலே வருகிற வருமானத்திலே ஆண்டவருக்கு எவ்வளவு செலுத்துகிறீர்கள்? எல்லா பணமும் உங்களுடையதா? எல்லா நேரமும் உங்களுடையதா?
நீங்கள் பெற்றிருக்கிற உங்கள் சரீர பலன் உங்களுடையதா? உங்களுக்கு வேலை செய்யும்படியாக ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படியாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறார். ஒரு காலத்துல 500 ரூபாய் ஒரு மாத சம்பளம் இருந்தது. இன்றைக்கு 5 லட்சம் சம்பளம் வாங்குகிறவர்கள், 5 கோடி சம்பளம் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக எவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள்? 50 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது கொடுத்த அதே காணிக்கை தான் இன்றைக்கு 2000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போதும் கொடுக்கிறார்கள். எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்? எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தேன்? கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பணத்திலிருந்து ஆண்டவருடைய பங்கு செலுத்தப்பட வேண்டும். மரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் எதிரே வஞ்சித்தோம் என்கிறீர்கள். வாசனம் வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். வசனத்தை பேச ஆரம்பித்தவர்கள் மூடி வைக்கிறது. இங்க எனக்கு பைபிள் எது கொண்டு வருகிறோம்? வசனத்தை வாசிக்க சொல்லுங்க. அதுக்காகத்தான் வசனத்தை பைபிள தரும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவர் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே. அடுத்த வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பறவைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆலயத்தில் வறுமை கிடக்கிறது, ஆனால் நாமோ அதை கவனிப்பதே இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் நீர் எனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கொடுக்கிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வானத்தின் பறவைகளை இறங்கலாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் வஞ்சிக்க கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் தருகிற நம்முடைய சரீர பலம் 24 மணி நேரம் நமக்கு வேலை செய்வதற்கு தருகிறார். எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? 2 மணி நேரம் மினிமம் ஒரு நாளை ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எப்படி நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே விடுதலை வரும்? நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும். நம்முடைய பணிவிடைகளை கைவிடாமல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையின் அடையாளமாகிய செஞ்சிலுவை சங்கத்தின் சிலுவை நாம் சுமந்தவர்களாக வாழ வேண்டும். எவ்வளவு வந்தால் நமக்கு பத்தாது. 10 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 1 ரூபாய் செலவு நடத்தணும். இன்றைக்கு 100 ரூபாய் கையில் வந்தால் 120 ரூபாய் செலவாகிறது. கவனிக்கணும் எங்கே செலவு பண்ணப்படுகிறது. நான் நேரத்தை உட்கார்ந்து பார்த்தேன், நான் வாங்குற சம்பளம் என்ன, எவ்வளவு செலவு பண்ணுகிறேன் என்று பார்த்தேன். நான் பேசுகிறேன் நானே குறைவுள்ளவன், என் ஒன்றும் செய்ய தெரியல. செலவு நிறுத்தணும்னா நிறுத்த முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் தீவிரமா நம்ம வேலை செய்யணும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்முடைய நேரத்துல இன்னும் போகக்கூடிய இந்த இடத்துல விருதாவாக பணம் செலவு பண்ணப்படுகிறதுன்னா அதை நிறுத்துவதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும். நாம் கடனுக்குள்ளே போகக்கூடாது. முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வசதி வாய்ப்புகளிலே நாம் மீதி எடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய பிரயாசங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு கால் சோர்ந்து போதும். எப்பொழுது நம்முடைய கல்யாணாக்கள் நிறைந்திருக்கும். எனவே ஆண்டவருடைய சிலுவை நம்முடைய அடையாளங்களாக சுமந்து கொண்டு திரிகிற நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, நம் பிறருக்காக உதவி செய்யும்படியாக தீர்மானிக்கிறேன். என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய பிரயாசத்தினாலே, என்னுடைய ஜபத்தினாலே ஆண்டவருக்கு நான் பணி செய்வேன். இந்த தான் சிலுவையிலே நான் தரித்திருக்கிற அந்த செஞ்சிலுவையின் அடையாளம். மிக முக்கியமாக இன்னொரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 4வதாக ஆடையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அடையாளம். முற்காலங்களிலே ஆசாரியன் அவன் எதை தரிக்க வேண்டும்? ஆசாரிய வஸ்திரம் எப்படி இருக்கும்? அவன் சணல் நூல் ஏபத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அவன் தலையிலே குல்லா வைத்திருக்க வேண்டும். அவனுடைய இடுப்பிலே
அவன் வார்க்கச்சை கட்டி இருக்க வேண்டும். அவனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பட்டத்தை பொன்னால் செய்த தகடிலே பொறைத்திருக்க வேண்டும். 12 விதமான கற்களை அவனுடைய மார்பதக்கத்திலே அவன் தரித்து 12 கோத்திரங்களுடைய பெயர்களும் அதிலே குறிக்கப்பட்டவனாய் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த எண்ணாகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்ன வாசிக்கலாம். ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக இந்த ஆரோனுடைய வஸ்திரத்திலே என்ன பண்ணியிருக்கணும்? வாசிங்க. எண்ணாகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ முன்னுடனே கூட உன் குமாரரும் வம்சத்தாரும் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். உன் குமாரரும் ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பாக அவன் முழுவதுமாக இடையணிந்து அவனுடைய இடுப்பிலோ அல்லது காலிலோ ஒரு சங்கிலியை கட்டினவனாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் எது? ஜனங்களுடைய அக்கிரமத்தை அவன் இரத்தமாக கொண்டு அந்த பாவ நிவாரண பலியை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தவனாய் பிரவேசிக்க வேண்டும். கால்களிலே சங்கிலி போட்டவனாக அவன் போக வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவன் ஆயத்தம் இல்லாமல் போவான் என்று சொன்னால் அங்கே செத்து போவான். அவன் செத்து போகும்போது அவனுடைய சரீரத்தை எடுப்பதற்கு ஒருவனும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது. அவனுடைய கால்களிலே இடுப்புகளிலே கட்டி இருக்கிற அந்த சங்கிலியிலே வெளியிலிருந்து இழுத்து அவனை வெளியே எடுக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு ஒருவனுக்கும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த ஆசாரியன் தன்னுடைய சரீரத்திலே எல்லாவற்றையும் சுமந்திருக்கணும். அக்கிரமத்தை சுமந்து கொண்டுதான் அவன் எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். ஜனங்களுடைய அக்கிரமம் எல்லாம் ஆசாரியன் மேல் வைக்கப்படுகிறது. இயேசுடைய சரீரத்தின் மேல், அவருடைய தலையின் மேல் சர்வலோகத்தின் பாவமும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த ஆசாரியனும் அதை போலத்தான் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு போனோம். ஆசாரியர்களுக்கு தேவனுடைய ஊழியர்கள் கொடுத்திருக்கிற வேலை என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை நினைப்பது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை அவன் சுமக்க வேண்டும். அதனாலதான் ஊழியர் வாங்குற அடி சாதாரணமான அடி இல்லை. ஏன்னா திருச்சபையிலே ஆடுகளை மேய்க்கும்படியாக வருகிற மேய்ப்பன் அநேக நேரங்களிலே இந்த ஆடுகளாலே காயப்படுத்தப்படுகிறான். காரணம் என ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை ஆசாரியன் சுமக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை, அவருடைய வேதனைகளை ஒரு ஆசாரியன் சுமக்கிறானோ அவ்வளவு தூரம் அந்த மந்தை பாதுகாக்கப்படும். அந்த மந்தை வளர்ச்சியை கண்டடையும். ஏன் சிலுவை அடையாளத்தை இன்றைக்கு ஆசாரியர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய எல்லா அங்கிகளிலும், நம்முடைய பேராயத்தில் எல்லாருடைய அங்கிகளும் என்ன இருக்கும்? ஆட இந்த பாஸ்கர் அங்கிகள் என்ன இருக்கும்? சிலுவை வைக்கப்படும். எதுக்காக? சிலுவை நாங்கள் பெரியார் என்று காட்டுவதற்காக அல்ல. அந்த சிலுவை இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை, இந்த ஜனங்களுடைய பாவத்தை, இந்த ஜனங்களுடைய வேதனை சுமந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போவதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் அங்கிகளிலே சிலுவை. அங்கிகளிலே சிலுவை. செஞ்சிலுவை சங்கத்தினர் அணிகிற சங்கம், அந்த சிலுவை வேற. ஆசாரியன் பேராயர் ஆயர்கள் அணிகிற அங்கி வேறு. எதற்காக இவைகளை சொல்லுகிறோம் என்று சொன்ன, ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற நாம் சுமக்க வேண்டிய பாரம் உண்டு. ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற நாம் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய காரணம் உண்டு. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவன், அதற்குள்ளே சிலுவைக்குள்ளே வருகிறவன், வாசலுக்குள்ளாக வருகிறவனுக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டு. நாம் 2 காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 காரியங்களை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அதுதான் 2 சிலுவை. 2 எப்படி? ஆண்டவர் மேலிருந்து தன்னுடைய செல்லக்குமாரனாகிய இயேசு அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 கைகள் கட்டப்பட்டவராய் அவர் ஆகாயத்திலே தொங்கிக் கொண்டிருந்தார். எப்படி? ஆண்டவரிடத்திலிருந்து தன்னுடைய குணமாக்குகிற மன்னிப்பின் வல்லமையை பெற்று தேசத்துக்கு அறிவிக்கும்படியாக கால்களிலே அவருடைய ஆணி வைக்கப்பட்டது. 2 கைகள் கட்டப்பட்டதாயிருந்தது. எதற்காக? சேவைக்காக. ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையிலே தன்னுடைய 2
கொடுத்தார். இதற்காக ஒரு பக்கம் சேவை செய்யும்படியாக, இன்னொரு பக்கம் சிலுவையை சுமக்கும்படியாக ஆண்டவர் அதை கொடுத்தார். 4 விதமான காரியம். முதலாவது, ஆலயத்தின் மேல் சிலுவை, ஆலயத்தின் வாசலிலே சிலுவை, ஆசாரியருடைய ஆடையின் மேல் சிலுவை, ஆடையின் மேல் சிலுவை ஆசாரியர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்காக பணி செய்கிறவனுக்கும் உலகத்துக்காக பணி செய்கிறவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. சிலுவை எதை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது? நாம் எதிலே குறைவாய் கிடக்கிறோம்? சிலுவை தியானிக்கிற நாம் வாரங்கள் சிலுவையை பற்றியே உபதேசிக்க போகிறோம். சிலுவையை பற்றி உபதேசம் கேட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. 1 சொல்லுகிறது, சிலுவையை பற்றி உபதேசம் கேட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாயிருக்கிறது. திருச்சபையில வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சிலுவையை நீ பார்க்கும் போது பிழைப்பங்கே இருக்கிறது. நீ ஒருவேளை சோர்ந்து போய் கிடக்கலாம். என் வாழ்விலே நான் இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே எங்கேயாவது திரும்பிப்பார், ஒரு சிலுவையும் கண்களுக்கு முன்பாக அது காணப்படும். வாழ்விலே வறுமையாய் கிடக்கிற அன்பு சகோதரனை ஆலயத்துக்குள்ளே தேடிவார். இஷ்டம் போகிற சுத்தி கொண்டு தெரியாது அன்பு சகோதரனை, உடைய செழிப்பு ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவர் சம்பூர்ணமாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிற நாம் சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய கை பிரயாசங்கள் ஆண்டவருக்காக நாம் செலுத்துவதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளிலே ஆண்டவருக்காக பணி செய்வோம். தேசத்திலே நாம் பணி செய்கிறோம். அதே போல திருச்சபையில பணி செய்கிற எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. நம்முடைய திருச்சபைகளை பார்க்கும் போதுதான் தெரியும், ஒரு மனிதன் ஆண்டவருக்காக நிற்கும் போது அவனுக்கு மேலாக விழுகிற அம்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதை தாண்டி ஆண்டவர் ஊழியத்தை திருச்சபையானது செய்து கொண்டிருக்கிறது. கமிட்டியை நம்ம பார்த்தோம்னா அவள் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்படியாயிலும் இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாயிலும் இந்த திருச்சபை வளர வேண்டும் என்று போராடுகிறார்கள். இவை எதற்கடையாளம்? சிலுவையை நாம் சுமக்கிறோம். கண்டிப்பாக சிலுவையை சுமக்கிற நாம் சிங்காசனத்திலே அமருவோம். சிலுவையை சுமக்கிற நமக்கு கிரீடம் உண்டு. சிலுவையை சுமக்கிற நாம் ஆண்டவர் அடிகளை ஒட்டி போகும்போது நம்முடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாகும், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாகும், நம்முடைய தேசத்திலே திருச்சபை வளர்ந்து பெறும். சிலுவை என்று சொல்லுவது மிகவும் உன்னதமான ஒரு அடையாளம் என்பதை நினைவில் கொண்டு நாம் பணி செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. நாம் எழுதிருந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். செலுத்துகிறோம். நாளிலும் எங்களோடு கூட இருந்ததாய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளாய் நாங்கள் உண்மை பாடி ஆராதிக்கும்படியாக
உம்மை தொடர்ந்து சேவிக்கும்படியாக எங்களுக்கு வாய்ப்பு தந்தீர். உடைய வார்த்தை தந்தீர் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அருட்படைகளிலே ஒரு பகுதியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. இது உடைய நாமத்தின் மகிமைக்காக, உடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக செயல்படுகிற உணவோடு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த திருச்சபையின் பணிகளானது நிறைவாக செய்யப்படும்படியாக உங்களுடைய பிள்ளை கொடுத்திருக்கிற காணிக்கை அங்கீகரிப்பீராக. அவர்கள் கை பிரயாசங்களை ஆசீர்வதித்து தருவீராக. ஆமாண்டவரே, கை பிரயாசங்களை நோர்படாத ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய் கொடுத்து நிறைவாக உபயோகிக்கும்படியாக இருக்கிறார். உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிற நாட்களிலே உமக்கு செய்யப்படாதவர்களை தெரிந்து கொண்டீரும். உலகத்தில் நாங்கள் பிறகு சமாதானமாய் ஆசீர்வாதமாய் மாறுபடியாக தெரிந்து கொண்டீரும். அது உலகவாதப்படி நிறைவாய் செய்யப்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறது காணிக்கை கதாவே, உங்களுக்கு தந்திருக்கிற வருமானத்திலிருந்து நம்மளுடைய காணிக்கைக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். தன்னுடைய வார்த்தை சொல்லப்படும் என்று சொன்னேன். எங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாய் கொடுப்பீராக. பிள்ளைகளை சந்ததிகளே சந்தானங்களிலே வைத்து நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மிடத்திலிருந்து நம்முடைய கீர்த்தனைகளிலே 8வது பாடல் தேவாதி தேவா திருமறையோவா அடியிருக்கிறவர்கள் இளங்கிலும் தேவான்னு சொல்ல பாடலை பாடி எழுந்து பார்ப்போம். Yeah.
நாங்கள் பயன்படுத்தலாம். ஆண்டவரே, நீர் ஆலயத்தில் வீட்டிருக்கிறீர், உங்களுடைய ஆலயத்தில் சமாதானத்தினால் நிரப்புவீர். உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லி கொடுக்கிறவர்களாய் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை வாஞ்சி விருப்பங்களை அறிகிறவர். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஞானம் தேவை. இந்த உலகத்திலே ஒரு வேலை செய்வதற்கு சரீரத்திலே பலன் தேவை. இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ்வதற்கு அவருடைய ஆத்மாவிலே மாவிலே விடுதலை வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். வீடுகளுக்கு போகிறார்களையா, வீடுகளுக்கு சமாதானத்தை நீங்கள் எல்லாம் விதமான இரவு அதிகாரங்கள் அளித்து போடுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பங்களிலே நன்மை செய்யும் சமாதானத்தை கட்டளையும் சரீரங்களை பிறனை கட்டளையும் ஆகிய விடுதலை கட்டளையும்படியாக இருக்கிறோம். புறப்பட்டு போகிறவர்களாக பாதுகாப்பு தருகிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவருடைய தூதரை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரல்லவா. எங்கள் பிள்ளைகள் போக்கில் நடத்தும் கூட நடத்தும்படியாக இருக்கிறோம். நோய் நொடிகளை பாதுகாப்பீராக, கடந்தலிருந்து விடுதலையாக்குவீராக, பிரச்சனைகள் விடுதலை தரும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களை தேடுகிறவர்கள் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக இருக்கிறதினால் இதுவரை குடும்பங்களை சுமந்து வந்த நோய்கள் பலவீனங்கள் குடும்பங்களுக்கு ஏற்படாதபடி உங்களுடைய பரிசுத்தமான ஆளுகை இதனால் நாங்கள் வீடுகளுக்கு வைக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வீடுகளுக்கும் குடிக்கிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற ஆகாரம் ஆசீர்வாதமாவதாக. எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் சட்டமான ரூபத்தை வீடுகளுக்குள்ளே அந்த காலத்தை வைத்திருக்கிறாங்க. எல்லா அதிகாரத்திலே நாமத்திலே வேதனைக்கப்படுகிறாங்க. உங்களுடைய குடும்பங்களை யாரை செய்யப்படும். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக இருக்கிறோம். அனாவசிய தேவைகள் வராதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். இந்த பகுதியிலே உடைய ஆலயத்தில் நடப்படுகிற சிலுவையின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அவர்களை பாராட்டி பெற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிறார். எங்கள் ஆலயத்தின் மகிமை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறோம். இந்த வாரம் நடைபெறும் உபவாசம் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று போகும்படியாக பாராட்டும். உங்களுடைய பிள்ளைகளை தாமதம் இல்லாமல் கொண்டு வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே குடும்பத்திலே குறைகள் ஆதபடி எல்லா நிலைகளிலும் நாங்கள் கொடுக்கிறதிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறதுனாலே குடும்பங்களிலே குறைகள் ஆதபடி எல்லா நிலைகளையும் தரும்படியாக இருக்கிறோம். இந்த நாளில் அனைத்து பெற முடியாதபடி தடையாக இருக்கிறவர்கள் கண்ணோக்கி பாடுகிறார்கள். ஏதோ தடைகள் ஆதரிக்கு அவகாசம் ஆகாதபடி தடையனாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை கிடைக்கும்படியாக இருக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவான ஒழிந்து போகும் சொன்ன வார்த்தை பிரகாரம் நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படபடியாக இருக்கிறோம். எனது கிறிஸ்துநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவர்.